ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த பேங்கிள் எப்படி மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் எனக்கு மல்லிப்பூவும் ஒரு பெண்டன்ட்டும் கொடுத்து அதில் எனக்கு ப்ரெசர்வ் பண்ணி தர சொன்னாங்க. அதுக்கு மேலே சரண் பேரும் நோட் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம எப்படி பண்ணோன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அவங்க கொடுத்த ட்ரை ஜாஸ்மினை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ண போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ண போகிறோம்னு இனிமேல் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ஃப்ளவர்ஸை ரெசின் ஹார்னர் அண்ட் ரெசினை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் பேங்கிள் மோல்டு எடுத்திருக்கேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூடயே இந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்துக்கிறேன். கப்பில் ரெசினும் ஹார்னரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெண்டன்ட்டையும் ஆட் பண்ணணும். அதில் பெண்டன்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையான ஜாஸ்மின்ஸ் எடுத்து ரெசின் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெசின் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேங்கிள் மோல்டில் நல்லா போர் பண்ணிக்கலாம். இதோட திங்ஸ் எல்லாம் நான் எங்கே வாங்குறேன்றதை இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த பேங்கிள் மோல்டு 350 சம்திங் வந்துச்சு. இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லி அதோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ரெசின் 1.5 லிட்டர் எனக்கு 1200 சம்திங் வருது. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதோட காண்டாக்ட் ஆர் லிங்க் ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ ட்ரை ஜாஸ்மின் கூட இந்த கோல்டு ஃபாயிலும் கலந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சமாக ரெசின் எடுத்து இந்த இதையும் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த கோல்டு ஃபாயில். அதனால் தனியாக நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஜாஸ்மின் போகும். அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அதே போல் நிறைய ரெசினில் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியான ரெசினில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறமேட்டு வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மெத்தடில் நீங்களும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். நானும் இதே போல் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம செய்யும் போது தான் தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு பேங்கிள் செஞ்சுருப்பேன். அதில் ஒரு சில மிஸ்டேக்லாம் இதில் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட க்யூரிங் டைம் 12 hours ஆகும். கண்டிப்பாக நம்ம இதை 12 ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் டஸ்ட் எதுவும் இது மேலே விழாமல் நம்ம தான் சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும். நம்ம என்ன தான் பார்த்து பண்ணாலுமே டஸ்ட்டு விழுறது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், இதுக்கு என்ன நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸு அது அப்படி எடுத்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நெட்டு போட்டு அது மேலே ஏதாவது ஷால் அந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். மோஸ்ட்லி எனக்கு எந்த டஸ்ட்டும் விழாத மாதிரி நான் பார்த்துப்பேன். ரெசினுக்கு முதல் எதிரியே டஸ்ட்டு தான். டஸ்ட்டு பட்டுச்சுன்னா ஒரு சில டைமில் பட்டுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அதே ஓரளவுக்கு பாதி க்யூர் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ஏதாவது டஸ்ட்டு விழுந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை எடுத்தோன்னா அந்த இடத்துல அசிங்கமாக ஆகிடும். இப்போ இதை நல்லா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ரெசின் மோல்டில் சிலிக்கான் மோல்டில் இதெல்லாம் இப்போ நான் நல்லா அதில் எல்லா சைடும் வர மாதிரி போர் பண்ணிக்கிறேன். இது சின்ன பேங்கிள்க்குனா தான் இந்த ஃப்ளவர்ஸே ஃபுல்லாக சரியாக போயிட்டுருக்கும். இது கொஞ்சம் பெரிய பேங்கிள்ன்றனால கொஞ்சம் கேப் இருக்கும். கேப் இருக்கிறதும் நல்லா கிளாஸியாக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த பேங்கிள் மோல்டை எடுத்திருக்கேன். அதில் இப்போது நான் ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் மேலே ஃபினிஷிங் சரியில்லாமல் வந்திருக்கு. அதனால் நம்ம அப்படியே விட்டுட்டு செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டக்கப்புறம் நம்ம அதை இந்த உப்பு பேப்பர்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த டிப்பரிங் டூல்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் அந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதையும் ஒரு 12 ஹவர்ஸ் காய வச்சு எடுத்துக்கிறேன் நான். இப்போ டீமோல்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம கொஞ்சம் அந்த கரெக்ஷன்லாம் பண்ணணும், இன்னும் ரொம்ப சூப்பராக வரும், கிளாஸியாகவும் இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த பெண்டன்ட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, கிளாஸியாகவும் வந்திருக்கு. நான் அந்த பெண்டன்ட் பக்கம் நிறைய அந்த ஃப்ளவர்ஸ் போகிற மாதிரி பண்ணாமல் பெண்டன்ட் நல்லா விசிபிளாக தெரிகிற அளவுக்கு நான் போர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி கலர் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸை நம்ம கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு எட்ஜஸ் நல்லாவே வந்திருக்கும், ஒரு எட்ஜஸ் நம்ம தான் கிளியர் பண்ணணும் சூப்பராக. அதுவும் பண்ணிட்ட பிறகு இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பேங்கிள், கிளாஸி ஃபினிஷிங்கில் வரும். அடுத்து ஒரு உப்பு பேப்பர் எடுத்துக்கிறேன், அதில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி நான் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நம்ம போட்டு தேய்ச்சினாலும் நல்லா வராது. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் பிசுறு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேங்கிள் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய பேஜுக்கு ரிதன் கிராஃப்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோடய ஐடி கொடுத்துருக்கேன், அதில் டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆர்டரை நாங்கள் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துருவோம். அடுத்து இவங்க சரண்ற நேம் கேட்டிருந்தாங்க. நம்ம மெட்டல் ஸ்டிக்கரில் சரண்ற நேமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்ன ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்திருக்குன்னு. இந்த பேங்கிள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா கிளாஸியாக வந்துருந்துச்சு. கஸ்டமர் ரிமைனிங் இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த சைஸோட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிதன் கிராஃப்ட்டுக்கு.